Towards day 3 student, in accountancy now we are seeing unit 9. Now in this video we are going to see illustration 5th sum. From the following balance sheet of Pioneer Limited, calculate proprietary ratio. Balance sheet of Pioneer Limited as on 31st March 2019. Particulars: rupees, equity and liabilities, shareholders fund. A. Share capital, equity share capital 1 lakh, preference share capital 75,000. B. Reserve and surplus 25,000. Non-current liabilities, long term borrowing nil, current liabilities, trade payable 2 lakh, total 4 lakhs, asset, non-current asset, fixed asset 2 lakh 75,000, non-current investment 50,000, current asset, cash and cash equivalent 75,000, total asset 4 lakhs. Proprietary ratio calculate பண்ண சொல்றாங்க. Proprietary ratios equal to shareholders fund divided total asset. Shareholders fund பார்த்தீங்கன்னா shareholders fund equal to preference share capital plus equity share capital plus reserve and surplus. டோட்டல் அசட் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. டோட்டல் கரண்ட் அசட், நான் கரண்ட் அசட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டோட்டல் அசட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட், நான் கரண்ட் அசட் ரெண்டுடைய வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ தான் டோட்டல் அசட். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நான் கரண்ட் அசட்டையும் ஆட் பண்ணிக்கணும், நான் கரண்ட் அசட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அதோடைய வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா டோட்டல் அசட். கொஷின்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டோட்டல் அசட்டு, அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம இப்போ இந்த சம்மை பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு ஈக்குவல் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். இப்போ இது மூணுமே கூட தான் மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ், சர்ப்ளஸ் இது மட்டும் கொடுத்தாங்கன்னா அது மட்டும் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஈக்குவல் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் மூணுமே கொடுத்துருக்குறாங்க. Preference share capital 1 lakh, equity share capital 75,000, reserve and surplus 25,000. இப்போ இதோடைய மூணு டோட்டல் பண்ணால் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஈக்குவல் டு 2 lakh. இப்போ நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் கால்குலேட் பண்ணியாச்சு 2 lakh. டோட்டல் அசட் ஈக்குவல் டு 4 lakh. இந்த டோட்டல் அசட் பார்த்தீங்கன்னா கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. நான் கரண்ட் அசட், கரண்ட் அசட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டராக கொடுத்துருப்பாங்க. அதோடைய டோட்டல் வேல்யூ கீழே டோட்டல்னு போட்டு 4 lakhs கொடுத்துருப்பாங்க. அதுதான் டோட்டல் அசட். இப்போ ப்ரொப்ரைட்டரி ரேஷியோஸ் ஈக்குவல் டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் டிவைடட் டோட்டல் அசட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியாச்சு 2 lakh. 2 lakh சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்தது டோட்டல் அசட். டோட்டல் அசட் 4 lakh. 2 lakh டிவைடட் 4 lakh. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 lakh 4 lakh டிவைட் பண்ண வேண்டியது தான். இந்த 5 ஜீரோவுக்கும் கீழே இருக்கிற 5 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 2 4 டிவைட் பண்ண வேண்டியது தான். 2 டிவைடட் 4. இப்போ 2 4 டிவைட் பண்ண முடியாது, அதனால் பாயிண்ட் வச்சு நம்ம 0 ஆட் பண்ணிச்சு. இப்போ 20. இப்போ 20 பார்த்தீங்கன்னா 4 டிவைட் பண்ணலாம். 20ல் பார்த்தீங்கன்னா எத்தனை 4 பார்த்தீங்கன்னா 5 times 20. அப்போ 0.5. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.5:1. இந்த 0 பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருக்கிறது, அது நம்ம போடாட்டாலும் ஆன்சர் கரெக்டு. ஏன்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருக்கிறதா தான் அர்த்தம். இப்போ (1), இந்த 1 எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 4 lakhஸில் 1 time 4 lakhs, அதனால் நம்ம 1 யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ, லிக்விடிட்டி ரேஷியோ நம்ம ஆன்சர் காட்டும்போது (2) தான் காட்டணும். அதனால தான் நம்ம 0.5 விடாமல் 0.5:1 அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். அதேமாதிரி இந்த டேர்ம்ஸ் வரும்போது டைம்ஸில் காட்டுவோம். அடுத்தது கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ போடும்போது பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் காட்டுவோம். இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் சால்வன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம (2) காட்டுறோம். 2 lakh divided 4 lakh equal to 0.5:1. இதுதான் இதோடைய ஆன்சர். இப்போ
இந்த ப்ரொப்ரைட்டி ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா நம்மளுக்கு மெமரியில் இருக்கணும். ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் டிவைடட் டோட்டல் அசட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஈக்குவல் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். இது மூணுமே கொடுத்தா மூணுத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். அப்படி இல்லைன்னா இந்த மூணுத்தில் எதை கொடுக்குறாங்களோ அதை மட்டும் எடுத்துக்க வேண்டியது தான். எங்கே மாற்றுறது இல்லையான்ட்டு நம்ம என்ன பண்ண வேணாம், தேட வேணாம். எதை கொடுக்குறாங்களோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். எது கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. டோட்டல் அசட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஷின்லேயே கொடுத்துட்டு இருப்பாங்க. கொஷின் கொடுக்கும்போதே ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ், டோட்டல் அசட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட், அடுத்து நான் கரண்ட் அசட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் டோட்டல் ஆட் பண்ணி கீழே டோட்டல் அசட்னு போட்டிருப்பாங்க. அந்த டோட்டல் அசட்டை எடுத்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் பண்ண டிவைட் பண்ண வேண்டியது தான். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசட் 4 lakhs, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் 2 lakhs. 2 lakh நம்ம 4 lakh டிவைட் பண்ணும்போது 0.5:1. இதுதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.